வணக்கம் உறவுகளே, குற்றால அருவி சேனலுக்கு வருகை தந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ரவா பாயசம் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். ரொம்பவே ஈஸியா ஒரு 15 நிமிஷத்துல ஒரு பாயசம் செய்யணும் அப்படின்னா இந்த பாயசத்தை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் ஹீட் ஆனதும் கொஞ்சமா நெய் சேர்த்திருக்கேன். நெய் நல்லா சூடானதும் உடைச்சு வச்ச முந்திரி சேர்த்துக்கிறேன். உடைச்சு வச்ச பாதாம் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த முந்திரி பாதாம் நல்லா நெய்ல பொன்னிறமா ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். வீட்டுக்கு யாராவது திடீர்னு கெஸ்ட் வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம சட்டுனே இந்த பாயசத்தை ரெடி பண்ணி கொடுத்துடலாம். ரொம்பவே ஈஸியா இருக்கும், சூப்பரான டேஸ்ட்லயும் இருக்கும். இப்போ முந்திரி பாதாம் நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறம் கொஞ்சமா திராட்சையும் சேர்த்து அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். முந்திரி பாதாம் திராட்சை எல்லாமே நல்லா ஒன்று போல கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறமா இதை ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கலாம். நம்ம முந்திரி திராட்சை வறுத்த நெய்லே தான் ரவை வறுக்க போகிறோம். இதை நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம். இப்போ இந்த நெய்லேயே நான் ஒரு 1/4 கப்பு ரவை எடுத்திருக்கேன். இந்த ரவையை அந்த நெய்யில் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். ரவையோட கலரும் மாறிடக்கூடாது, ஆனால் ரவையும் நல்லா வறுபடணும். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. நான் கொஞ்சமாக வெள்ளரி விதை சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வெறும் ரவை மட்டும் சேர்த்தாலே பாயசம் நல்லாயிருக்கும். இப்போ இந்த சீட்ஸையும் ரவையோடு சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஒரு தடவை வறுத்துக்கலாம். இப்போ இந்த ரவை வேகணும், அதுக்காக 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ரவை இந்த தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணி நல்லா வெந்து சாஃப்டாக ஆகணும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்க, ஒரு 5 நிமிஷத்துலேயே நம்ம சேர்த்த தண்ணி எல்லாமே நல்லா வற்றி ரவையும் நல்லா வெந்திருக்கு. இந்த அளவுக்கு ரவை நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு 1/2 லிட்டர் காய்ச்சின பால் சேர்த்துக்கிறேன். நான் இன்னைக்கு பசும்பால் தான் எடுத்திருக்கேன். பால் கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை ஃபஸ்ட்டு கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம பால் சேர்த்தோடனே டக்குன்னு கட்டி ஆயிடும். முதல்ல கட்டி இல்லாமல் இந்த ரவையை நல்லா கரைச்சி விட்டதுக்கு அப்புறமா மீதி பாலையும் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கட்டி இல்லாமல் அழுத்தி அழுத்தி விட்டு நல்லா ஒன்று போல மிக்ஸ் பண்ணிக்கணும் பாலில். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்த பால் நல்லா வத்துனதுக்கு அப்புறமா மீதி பாலை சேர்த்துக்கலாம். நம்ம ரவை இந்த பால்லே கொஞ்சம் நேரம் வேகணும், அப்போனா நம்ம பாயசம் இன்னுமே நல்லா டேஸ்டாக இருக்கும். இப்போ நம்ம மீதி பாலையும் உள்ளே சேர்த்துக்கலாம். பாயசத்துக்கு ஃபுல் ஃபேட் மில்க் யூஸ் பண்ணிங்கன்னா பாயசம் ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். பால் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லைனா சட்டுன்னு பொங்கி கீழே வந்துடும். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பால் அவ்வளோ சீக்கிரம் பொங்காது. இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக இதில் நான் குங்குமப்பூ சேர்த்துக்க போகிறேன். இது இந்த பாயசத்துக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரும் ஒரு லைட் எல்லோயிஷ் கலரும் கொடுக்கும். அதுக்காக தான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு குங்குமப்பூ சேர்த்தாச்சு. இப்போ கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்த பால் நல்லா இந்த ரவையோட சேர்ந்து ஒன்று போல கலந்து நல்லா ஒரு கொதி வரட்டும். இப்போ பால் நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா இந்த பாயசத்துக்கு தேவையான சர்க்கரை நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 1/4 கப்பு ரவை எடுத்திருந்தேன், 1/2 லிட்டர் பால் எடுத்திருந்தேன். அதுக்கு நான் 1 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். நம்ம சேர்த்த சர்க்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சு இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். இப்போ ஸ்டவ்வை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பால் கொஞ்சம் திக்காகணும், அப்போ தான் நம்மளோட பாயசம் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கைவிடாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, அப்போ தான் பால் பொங்கி கீழே வழியாமல் இருக்கும். நம்ம சேர்த்த பால் நல்லா ஓரளவு திக்காக ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்பவே கம்மியான டைமில் ஒரு சூப்பரான பாயசம் செய்யணும்னா இந்த ரவா பாயசத்தை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ பாருங்கள், நல்லா இந்த மாதிரி
ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி பாதாம் திராட்சையை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான எம்மியான ரவா பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த சூப்பரான ரவா பாயசத்தை நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.